தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த காணொலியின் வழியாக மாத பிறப்பின் வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டின் 8வது மாதத்திற்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை கரம் பிடித்தீர், பாதுகாத்தீர், பராமரித்தீர், எங்களோடு கூட பயணித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திலே உம்முடைய வாக்கை நோக்கி, உம்முடைய வாக்குக்காக, அந்த வாக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வுக்காக நாங்கள் வந்து நிற்கின்றோம். எங்களையும் இந்த வழிபாட்டையும் உம்முடைய திருக்கரங்களிலேயே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய திருப்பெயர் மாற்றியுற இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி எங்களை வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். தூதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேமம் அதிசுந்தர நீரை கொண்டுயரருள் மோகிஷ தீபன் கதிவும்பர்கள் தோளும் இங்கித கருணை பிரதாபன் மந்தையாயற்பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனார் நிந்தையாயோரு கந்தை மூடவும் வந்த மாபரி சுத்தனார் திருவானுல கரசாய்வல தேவ சொருபானார் ஒரு மாதுடை வினை மாறிட நர ரூபமதானார் அபிராமுனியிடமேவிய பதிலானுபகாரன் எபிரேயர்கள் குலம் தாவீதின் அரசர் கொக்குமாரன் சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷன் கோதே புரியாதாமுடை கோத்திர திருவேசன் விண்ணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன் பன்னோதுவர் கண்ணாம்பலர் பரமண்டலநாதன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேமம். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு
எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் அமைதியாக கடவுளிடத்தில் திரும்புவோம். கடவுளுக்கு எதிராக, படைப்புக்கு எதிராக, அயலாருக்கு எதிராக சிந்தனையினாலோ சொல்லினாலோ நாம் குற்றம் இழைத்திருப்போமே. ஆனால் இந்த வேளையிலே நம்முடைய குற்றங்களை கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி திருப்பாடல்கள் 143. 143ஆம் சங்கீதம். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாட்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்வேன். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும். உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும். என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும். ஏனெனில் நான் உமக்கே அடிமை. திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மோடு கூட இருந்து 7 மாதங்களை கடப்பதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள்வாக்கு 143ஆம் சங்கீதம் 10ஆம் வாக்கியம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வாக்கியம். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில்
நடத்துவதாக. தாவீது அரசர் இந்த சங்கீதத்தை ஒரு மன்றாட்டு சங்கீதமாக அவர் பாடுகிறார். குறிப்பாக துன்பத்தின் நடுவிலும் துயரங்கள் நடுவிலும் இக்கட்டான பாதைகளை கடக்கின்ற போதும் கடவுளுடைய அருளை தேடி ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு மன்றாட்டு. அந்த மன்றாட்டிலே ஜெபத்திலே அவர் இப்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு அருள் தாரும். உம்முடைய நலமிகு ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறார். நாமும் குறிப்பாக இந்த இக்கட்டான காலகட்டங்களில் பொது முடக்கம், ஊரடங்கு, நோய் தொற்று, உயிருக்கான அச்சம், பயம், இது போன்ற சூழலில் இருக்கின்ற போது நாமும் இந்த சங்கீதத்தை நம்முடைய ஜெபமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்திலிருந்து பல உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு நாள் காலைதோறும் நம்முடைய ஜெபத்திலே இந்த திருவாக்கியங்களை சொல்லி நாம் ஜெபிப்பது அவசியம். இறைவா, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு அருள் புரியும். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக உமது நலமிகு ஆவி, தூய ஆவியார் என்னை எப்போதும் செவ்வையான பாதையில் நடத்தட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் குறிப்பாக வளங்களோடு வாழுகின்ற போது, வசதி வாய்ப்புகளோடு நாம் வாழுகின்ற போது, இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், என்னை வளங்களால் நிறைத்திருக்கிறார், ஆசிகளால் எனக்கு அருள்பொழிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இறைவனுக்கு நன்றி உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருப்போம். அவருடைய பாதையில் நடப்பதற்கு நாம் முற்படுவோம். ஆனால் துன்பங்கள் வருகிற போது, துயரங்கள் வருகின்ற போது இறைவனுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற முடியுமா? இக்கட்டான கடினமான பாதைகளை நாம் கடந்து போகின்ற போது நாம் செவ்வையான பாதையில் நடக்க முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆகையினால்தான் தாவீது அரசரும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, எனக்கு வசதி வாய்ப்புகளை அதிகமாக தராதே, அதனால் நான் உம்மை மறக்கக்கூடும். துன்பத்தையும் கடினமான வாழ்க்கையையும் எப்போதும் எனக்கு தராதேயும், ஏனென்றால் அதனால் ஒருவேளை நான் வெறுத்து போய் உம்மை இகழ நேரிடும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் வசதி வாய்ப்புகளோடு நாம் வாழுகின்ற போது அல்ல, மகிழ்ச்சியான சூழலில் அல்ல, துன்பத்தின் நடுவிலும் துயரத்தின் நடுவிலும் இடுக்கமான வாசல் வழியே நாம் செல்லுகின்ற போதும் இறை திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடினமான காலகட்டங்களில் நாம் செவ்வையான பாதையில் நடப்பதற்கு அவருடைய நல்ல ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, திருமறையிலே நாம் பார்க்கின்ற பக்தர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். குறிப்பாக தாவீது அரசரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வாழ்விலே இளம் பருவத்தில் மிக கடினமான வாழ்க்கையை அவர் சந்திக்க நேரிட்டது. அரசனாக சவுலால் அருள்பொழிவு செய்யப்பட்டாரே தவிர அந்த அரச வாழ்வுக்குரிய எந்த மேன்மையையும் மகிமையையும் அவர் பெற்றுக்கொண்டது இல்லை. உயிருக்கான அச்சம், எப்போதும் எது என் உயிரை பறித்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம், பயத்தோடும் அச்சத்தோடும் திகிலோடும் கலக்கத்தோடும் மலைகளிலும் குகைகளிலும் வனாந்தரத்திலும் காடுகளிலும் அவர் அலைந்து திரிந்த நாட்கள் அநேகம் உண்டு. அதிலும் ஒரு குற்றமும் செய்யாமல் இத்தகைய துன்பங்களை அனுபவிப்பதா? நான்
தவறு செய்தால் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பது நியாயம். ஆனால் ஒரு குற்றமும் செய்யாமல் என்னுடைய வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வருகின்ற போது நான் எப்படி கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? நான் எப்படி செவையான வழியில நடக்க முடியும்? ஆனால் தாவீது அரசர் அங்கேதான் சிறந்து நிற்கிறார். அவர் ஜெபிக்கிறார், இறைவா, இந்த துன்பமான கடினமான நாட்களில் நேரங்களில் நான் ஒருபோதும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவனாக இருக்கக்கூடாது. நான் ஒருபோதும் தவறான வழியில் நடந்து போய்விடக் கூடாது. ஆகையால் எந்த சூழலானாலும் சரி, நான் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒருவராக, நான் எப்போதும் செவையான பாதையில் நடக்கின்றவனாக இருக்க எனக்கு அருள் தாரும், உம்முடைய தூய ஆவியை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார். பக்தர் யோபினுடைய வாழ்க்கையும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு தவறும் செய்ததில்லை, நீதிமான், உத்தமன், சன்மார்கன், கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகுகிறவர். ஆனால் அவருடைய வாழ்வில் துன்பங்கள் ஏராளமாக வந்தது, துயரங்கள் அவருடைய நெஞ்சை அடைத்தது. கட்டின மனைவியும் அவரை பார்த்து சொன்ன வார்த்தைகள், நீ நம்புகிற கடவுளை தூஷித்து உன் ஜீவனை விட்டுவிடு, இனியுமா அவரை பற்றி கொண்டிருக்கிறாய்? ஆனால் யோபு இறைவனுடைய உள்ளத்திற்கு மாறாக எதையும் செய்தது இல்லை. இறைவனுடைய விருப்பத்தை இந்த உலகில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற முடிவோடு இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய நலமிகு ஆவியார் அவர் எப்போதும் செவ்வையான பாதையில் நடந்தார், எப்போதும் நேர்மையான வழியிலே நடந்தார். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வருகின்ற போது இந்த ஜெபத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவா, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். இறைவா, வேறு தவறான வழியிலே நான் செல்லுவது கூடாது, உம்முடைய நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் செய்கின்ற போது ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். 11ஆம் வாக்கியத்திலே இப்படி இருக்கிறது, ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும், உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியிலிருந்து விடுவித்தருளும். நாம் எப்போது எல்லாம் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ, எப்போது எல்லாம் செம்மையான பாதையில் நாம் நடக்கின்றோமோ, அப்போது எல்லாம் இறைவன் நம் உயிரை காத்தருள்வார். இறைவன் நம்மை நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பார். இவற்றை நாம் முன்பு தியானித்த தாவீது அரசருடைய வாழ்விலும் யோபு பக்தருடைய வாழ்விலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த தாவீது தன் உயிரை காத்துக் கொண்டார். பல நெருக்கடிகளிலும் துன்பத்திலும் தவித்துக் கொண்டிருந்த தாவீது அவற்றிலிருந்து விடுதலையை பெற்றார். துயரங்களால் தன் உயிரை மட்டும் கையிலே பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த யோபு பக்தர் ஆண்டவரால் உயிர் காக்கப்பட்டார். ஆண்டவரால் அவருடைய துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். அப்படியானால் சூழல் எத்தகையதாக இருந்தாலும், யாரெல்லாம் செம்மையான பாதையில் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ, ஆண்டவர் அவர்களின் உயிரை காப்பார். அவர்களை எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அவர்களை விடுவிப்பார். இதைதான் இந்த சங்கீத பகுதி நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. 12ஆம் வாக்கியம் இப்படி இருக்கிறது, உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும், என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும், ஏனெனில் நான் உமக்கே அடிமை. நாம் பல நேரங்களில் நம்முடைய பகைவரை அழிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஆனால் நம்முடைய பகைவரை அழிப்பது நம்முடைய வேலை அல்ல. நாம் எப்போது எல்லாம் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ
எப்போது எல்லாம் நாம் செம்மையான வழியில் நடக்கின்றோமோ அப்போது இறைவன் நமக்காக போராடுவார் என்பதை இந்த சங்கீத பகுதி மிக தெளிவாக சொல்லுகின்றது. தாவீது அரசருடைய வாழ்விலே சவுலை ஒருபோதும் கொல்ல வேண்டும், தன் உயிரை குடிக்க காரணமில்லாமல் சுற்றித் திரிகிற அரசனுடைய உயிர் தன்னுடைய கைகளில் இருந்தாலும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் தாவீதுக்கு இல்லை. அவர் எப்போதும் இறை விருப்பத்தை நிறைவேற்றவும் செம்மையான பாதையில் நடக்கவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆகையால் காலம் வருகின்ற போது தாவீதினுடைய எதிரியாக கருதப்பட்ட சவுல் போரிலே மாண்டு போகிறார். தாவீதினுடைய எதிரிகள் அழிந்து போகிறார்கள். யோபு பக்தனுடைய வாழ்விலே பிசாசு தீயோன் அவருக்கு எதிராக பல காரியங்களை செய்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய படைப்பாளரை தூஷிக்காமல் எப்போதும் செவையான பாதையில் நடந்ததினால், இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதினால் அவர் அவருடைய எதிரி தீயோன் பிசாசின் பிடியில் இருந்து அவர் காக்கப்படுகிறார். அவருடைய உயிர் காக்கப்படுகிறது. பிசாசின் செய்கைகள் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது. எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஒருவேளை இந்த கொரோனா நோய் தொற்று நமக்கு மிகப்பெரிய எதிரியாக தென்படலாம். ஐயோ, இது எப்போது அழியும், என்னுடைய உயிரை எடுத்து விடுமோ என்கிற அச்சமும் பயமும் நமக்கு இருக்கலாம். ஆனால் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நாம் எப்போது எல்லாம் செம்மையான வழியில் நடக்கின்றோமோ, நாம் எப்போது எல்லாம் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ அப்போது இறைவன் நம் உயிரை காப்பார். இறைவன் நம்மை நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பார். அவர் நம் எதிரிகளை அழிப்பார். கடவுள் நிச்சயமாகவே இந்த நோய் தொற்று கிருமியின் காரியங்களை அழித்து போடுவார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் செம்மையான வழியிலே நடக்க வேண்டும், இறை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இறைவன் நம் எதிரிகளை அழிப்பார், நம்மை விடுவிப்பார். இந்த மாதம் முழுவதும் இறையாசி நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளையும் ஈவாக எங்களுக்கு அளிப்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபையினாலே எங்களை வழிநடத்தி இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் 7 மாதங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய வாக்கை நீர் எங்களுக்கு அளித்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதை போல நாங்களும் உம்மிடத்திலே மனம் உடைந்தவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய திருவுலத்தை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். அதன்படி செயல்படுகின்ற ஒரு செயலை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செம்மையான வழியிலே நடக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தாவீதை போல நாங்களும் இக்கட்டான நிலையிலே இருக்கும் பொழுது உதவியற்றவர்களாக, வாழ்வற்றவர்களாக, அச்சமுற்றவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய திருவுளத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்படும் பொழுது, நிச்சயமாக இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களுடைய உயிரை காத்திருக்கிறீர். இது எங்களுடைய கைவன்மை அல்ல என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்களும் நீதிமான்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற தயை, கருணை, இரக்கம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செம்மையான வழியிலே, நீர் விரும்புகின்ற வழியிலே நாங்கள் நடந்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி
அதன் வழியாக உம்முடைய கரத்திலிருந்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் பாராட்டுவீராக. ஆண்டவரே, கடந்த மாதங்கள் 7 மாதங்கள் நீர் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த புதிய மாதத்தையும் உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல எங்களுடைய பகைவரை நீர் எதிர்த்து அவர்களை அழித்து விடும் என்று சொன்னது போல இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, மனுக்குலத்துக்கு பகையாக இருக்கின்ற இந்த கொடிய தொற்றிலிருந்து ஆண்டவரே நீர் தாமே உலக மக்களை காத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த உலகத்தின் எதிரியாக பகைவராக இருக்கின்ற இந்த கொடிய தொற்றை இந்த உலகத்தை விட்டே நீர் அகற்றி போட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் பக்கம் திரும்பி ஆண்டவரே தங்களுடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்றுகின்றவர்களாக மாறி இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த மாதத்திலும் ஊரடங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே நீர்தாமே மக்களுக்கு வேண்டிய மன அமைதியை ஆண்டவர் தாமே நிறைவாய் கட்டளையிடுவீராக. இந்த சூழ்நிலைகள் வெகு சீக்கிரத்திலே மாறி ஆண்டவரே இந்த மாதத்திலாவது இது முடிந்து அடுத்த மாதத்திலிருந்து நாங்கள் ஆலயத்துக்கு வந்து உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். இந்த வழிபாட்டிலே உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கை கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதன்படி நாங்கள் செய்து உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவனிலே சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்தனராகிய தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இந்த புதிய மாதத்தோடும் என்றென்றும் நின்று நிலவனவாக. ஆமென். துதி கனமாகி மயோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. தோத்ரம் 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 மிக தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயோமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களோடு இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். ஆண்டவருடைய திருப்பெருநாளே. ஆமென். அனைவருக்கும் தோற்றம்.